ஓகே. இப்ப இதோட இது கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சா எப்படி வரையும்? பெண்டிங் வந்தா எப்படி வரைவோம்? So this is the actual beam. பெண்டிங்னால எனக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஃபைபர்ஸ் வந்து இப்படி மாறிடுச்சா? So this is px by 2 at the end. This is also px by 2ங்கிற வேல்யூ. ஓகே, at here at where xxங்கிற செக்ஷன்ல. ஓகே, so this is called sagging னு சொல்லுவோம். ஓகே, sagging. Sagging is always positive. Yeah. Okay, because on the smiley இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சாகிங்னா ஸ்மைல். ஓகே, அதே இன்னொரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாகிங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இது எனக்கு என்ன இருக்கும்? டென்ஷனா இருக்கும், இது வந்து கம்ப்ரஷனா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹாகிங். ஹாகிங்னா எனக்கு நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ்னா டல்லா இருக்குன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அதே ஸ்மைல் எனக்கு டல்லா இருக்கு. ஓகேவா? டல்லா இருந்துச்சுன்னா அழுகுன்னு அர்த்தம். ஓகே, ஹாகிங்னு அர்த்தம். சரியா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போயிடும். ஓகே, அப்ப ஹாகிங்னா நெகட்டிவ், சாகிங்னா பாசிட்டிவ். ஓகே, சைன் கன்வென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா at any section, okay, at any section value of forces or moments must be எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். அதே மாதிரி at any section, ஓகேவா, xx செக்ஷன் வச்சுக்கோ. at any section, ஓகே, எனக்கு வந்து அந்த மொமெண்ட் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? ஹாகிங் சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, this is negative. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம டயக்ராம் வந்து எப்படி வரையறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ bending moment is the value of moment which is responsible for bending of longitudinal planes. Bending moment is the value of moment which is responsible for bending of the longitudinal planes. Okay, can be calculated at any section. Can be calculated at any section by calculation of total moments from either side. Okay, from either side. Okay, next ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் மூலியமா நம்ம என்னன்னா ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அதோட டயக்ராம் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன் ஒன்று இருக்கு. அந்த ரிலேஷன் என்ன? ஷியர் ஃபோர்ஸுக்கும் அந்த பெண்டிங் மொமெண்ட்டுக்கான ரிலேஷன். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் லோடிங் ரேட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட். டைம் என்னாச்சு? 11:37. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா? 9 o'clock 9:15 9:15 to 11:30 அப்படின்னா 2 hours 15 minutes. சரியா? சரி, பிரேக் விடுவோம். ஒரு 5 minutes பிரேக்.
ரிலேஷன் பிட்வீன் சார் சொல்லுங்க சார் அதுக்கு முன்னாடி அந்த சிசர் கான்செப்ட் சொன்னீங்களா சார், அந்த பேஜ் மட்டும் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி விட்டுருங்க சார், அப்போ கவனிக்க முடியல. அதான் என்னன்னா இப்போ டூ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன ஷீரிங் ஆஃப் நடக்கும். விச் மீன்ஸ் அந்த கிராஸ் இருந்ததுன்னா 1/1 சேஞ்ச் ஆகும். விச் மீன்ஸ் 1/1 உரசிட்டு போகும். அப்படிதானே? கரெக்டா? எப்படின்னா பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இந்த செக்ஷன் எப்படி மாறுது அப்படின்னா இப்படி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க P/2 அண்ட் இங்க P/2 லோடு கொடுத்தீங்கன்னா இப்படி கொடுத்தோம் அப்படின்னா சரி ஆப்போசிட்ல போட்டணும். இப்போ நீங்க P/2 லோடு கொடுத்தீங்கன்னா ஒன்னு டவுன்லோட் ஆகும், இன்னொன்று அப்போட வந்து கிராஸ் செக்ஷன் என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகுமா? ஓகே, அந்த ஷிஃப்ட்டுக்கு பேர் வந்து என்னன்னா ஷியரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது எதனால நடக்குதுன்னா இந்த ஷியர் ஃபோர்ஸ்னால நடக்குது. ஓகே, இப்போ எப்பயுமே வந்து டூ ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பிளேன் என்ன கட் பண்ணி வெளியே எடுக்கும். அப்போ இந்த சிசர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த பேப்பர் வந்து என்னன்னா ரெண்டா எனக்கு கட் பண்ணி முடியும், கட் ஆகி எனக்கு வெளியே வரும். சரிங்களா? ஓகே, அதோட கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னா அந்த கிளியரன்ஸ்ல வந்து நிறைய கட் ஆகி வெளியே வருது. சரிங்களா? அதே வந்து பெரிய பெரிய அந்த ஷீட் எல்லாம் கட் பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரன்ஸ் அதிகமா இருக்கும். அது பாக்குறப்ப இன்னும் வெளிச்சம் பார்க்க நல்லாவே தெரியும். ஓகேவா? ஓகே சார் சொல்லுங்க. இப்போ நம்ம போன இதுல ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பீம்ஸ் நினைக்கிறேன் சார், அதுல ஆமா, இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு வந்து இதை விட கம்மி அதிகமா இருக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ், அது இல்லாம அது பாராபோலிக் வேரியேஷனா இருக்குன்னு போட்டுருந்தோம்ல சார். ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம், அதாவது எண்ட்ல 0வும் சென்ட்ரல் பாயிண்ட்ல வந்து மேக்ஸிமமா இருக்கும்னா அப்போ நம்ம கட் பண்ண ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி அர்த்தமா சார் சென்டர் போக போக? அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்க, இது வந்து ஃபோர்ஸ். சரியா? ஷியர் ஃபோர்ஸ்னால அந்த கிராஸ் செக்ஷன் எப்படி பிஹேவ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்னன்னா நமக்கு ஈஸியா வந்து என்னன்னா ஃபெயிலியர் ஆயிரும். புரியுதுங்களா? இப்போ லோடு வந்து இந்த மாதிரி இருக்கு, இங்க லோட மட்டும் யோசிங்க. சரிங்களா? அங்க வந்து கிராஸ் செக்ஷன் மட்டும் யோசிங்க. ஓகேவா? இதே லோட்ல அந்த கிராஸ் செக்ஷன் மிக்ஸ் பண்ணி அப்படின்னா ஈஸியா கட் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. விச் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், ஃபெயிலியர் அப்படியே சொல்லலாம். ஃபெயிலியரும் என்னன்னா ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, அப்படி ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா வந்து அது ஃபெயிலியர் ஆயிரும். அப்பதான் 4/3 டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, 4/3 டைம்ஸ் ஆஃப் சிக்மா மேக்ஸ் இருக்கு இல்லையா, சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/3 டைம்ஸ் ஆஃப் சிக்மா ஆவரேஜ். இதான் எனக்கு ஷியர் ஃபோர்ஸ். அந்த ஏரியா வந்து அந்த சர்க்கிள் π/4 d². சரிங்களா? அந்த ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. அதை விட என்னது 4/3 டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. எந்த பிளேன்லன்னு சொன்னா 45 டிகிரி பிளேன்ல. புரியுதுங்களா? அப்படி 1/1 என்னன்னா ஒவ்வொரு சாப்டரையும் மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? விச் மீன்ஸ் அது சீக்கிரமா ஃபெயிலியர் ஆயிரும். நீங்க சொன்னது கரெக்ட் தான். விச் மீன்ஸ் கட் ஆகுது அப்படின்னா ஃபெயிலியர் ஆகுதுன்னு அர்த்தம். சார் நம்ம ஏதோ ஒரு ஃப்ரூட், இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரட்டோ ஏதோ ஒன்று எடுத்துட்டோம்னா அதை மேல இருந்து கட் பண்றது கஷ்டமா இருக்கும், போக போக அது ஈஸியாகும், அப்புறம் திரும்பி அது கஷ்டமாகும் கட் பண்றது. அப்படியே அப்படி எடுத்துக்கலாம்ல சார்? ஒரே கத்தி ஒரு பிரஸ் தான் பண்றோம், அப்படி சொல்ல முடியாது. நீங்க எப்படின்னா பெனட்ரேட் ஆகுறது சொல்றீங்க. ஓகே, பெனட்ரேட் ஆகுறது நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. சரிங்களா? அந்த ஃபோர்ஸ் மெட்டீரியலோட ஹார்ட்னஸ் பொறுத்து இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க அந்த இது வந்து அது ஹோமோஜினியஸா ஐசோட்ரோபிக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அது இந்த சென்டர்ல வந்து கோர் வந்து சாஃப்டா இருந்தா கூட அது என்னன்னா ஈஸியா பெனட்ரேட் ஆகும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு அசம்ஷன் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த அசம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வேலிடான இதா நம்ம கன்செப்ட்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு வச்சுக்கோங்க ரிசல்ட்டுக்கு. ஓகேங்களா? அது எக்ஸாக்ட்டா நம்ம சொல்ல முடியாது, அது எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? பட் ஆனா அந்த டயகிராம் பாராபோலிக் வேரியேஷன்னா இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இதுதான் அர்த்தம். அதாவது ஃபெயிலியர் ஆகும், அந்த பாயிண்ட்ல ஃபெயிலியர் ஆகும். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கும் அர்த்தம். சரிங்களா? நியூட்ரல் ஆக்சிஸ்ல. அதுவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் loading rate, shear force,
and bending moment. இந்த மூணுக்கான ரிலேஷனை பத்தி பார்க்கலாம். So here W is equal to small w is equal to omega for example வச்சுக்கிட்டீங்கன்னா கூட loading rate of loading FVங்கிறது shear force நம்ம ஆல்ரெடி தெரியும். ஓகே, Mங்கிறது வந்து bending moment. bending momentங்களா? So first of all we have to know the W load இருந்துச்சு அப்படின்னா so W loading rate இருக்கு இல்லையா, loading rateங்கிறது என்னது, force by meter. அப்ப force per meterனா shear force with respect to that small distance dx, which is equals to so dv by dx. This is very important first equation. சரியா, loading rate னா என்னது, w, the w is equal to dv by Sir, mic mute. The mic mute. Sir, mic up. Sir, mic mute. உங்க மைக் ஆஃப் ஆயிருக்கு சார். மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சா? சார் இவ்வளவு நேரமா ஆஃப் ஆகலாம் சார் இருந்துச்சு. அப்படியா? ஆமா சார். அப்பயே சொல்ல வேண்டியதுதானே, நான் இதெல்லாம் எழுதுறப்ப நீ இருந்தீங்களா இல்லையா? சார் சொல்லிட்டு தான் சார் இருந்தாங்க எல்லாம். சார் ஈக்குவேஷன் 1 வரைக்கும் சார். சரி, வயசான காலத்துல தொண்டை வர மோசமா இருக்கிற நேரத்துல இப்படி பண்றீங்களேங்க. ஐயோ, காத்துல வர பறக்குது பேப்பர். ஒரு நிமிஷம். ஓகேவா? So we know loading rate is equal to Newton per meter. ஓகேவா? அதனால நம்ம இங்க என்ன லோட் அப்ளை ஆகுது, shear load அப்ளை ஆகுது. அப்ப shear load with respect to that point which is dx ன்னு சொல்லலாமா? ஓகே. So change in smaller value of dv with respect to smaller distance வந்து dx. Okay, that is called loading rate. Next வந்து பாத்துட்டீங்கன்னா shear force. That shear force is equal to what is moment, force into distance. அப்ப நான் shear force அந்த moment with respect to dx distance சொல்லலாமா இல்லையா? Yes sir. Okay, அதான் நான் ஈக்குவேட் பண்ணிருக்கேன். These two are very important equation. So moment அந்த loading rate is equal to slope of shear force ன்னு சொல்லலாமா? loading rate is equal to slope of shear force ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி shear force at any section is equal to slope of moment ன்னு சொல்லலாமா? ஈக்குவேஷன் படி வேணா சொல்லலாம் சார். ஈக்குவேஷன் அதுதான் ரியலும். சரியா? ஏன்னா
first rate of loading at any section. அது எப்படி சொல்லி ப்ரூவ் பண்றதுங்க? ஓகே, must be equals to slope of shear force diagram at same section. அதே மாதிரி shear force at any section must be equals to slope of bending moment diagram at any section. At any section. Okay. இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். So நான் என்ன சொல்லியிருந்தேன், slope of shear force is equal to slope of bending moment அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதே மாதிரி loading rate at any section is equal to எனக்கு என்ன இருக்கும், slope of shear force diagram இருக்கும். Okay. First of all, I am taking one shear force diagram. Okay. இப்படி and இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேரியேஷன் பின்னாடி பார்ப்போம், அப்ப தெளிவா புரியும் உங்களுக்கு. இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு. Okay. For example, this is positive shear force, this is also positive shear force. ஓகேங்களா, இதுதான் செக்ஷன். ஓகே, இங்க என்னன்னா 100 நியூட்டன் மீட்டர்ங்கிற மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. இல்ல இங்க 200 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெண்டு கேஸ். ஓகே, திஸ் இஸ் xx செக்ஷன், this is yy செக்ஷன். கட் பண்ணுங்க. yy section. shear force at xx section எனக்கு என்ன வரும், நீங்களே சொல்லுங்க. shear force at xx section, this is bending moment diagram, this is bending moment diagram. Okay, it is constant bending moment. சரியா, கரெக்டா இல்லையா? constant bending moment இல்லையா section? this is a, இங்க b, இங்க c. சரியா, this is constant bending moment அப்படினா, so shear force at dm by dx சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், shear force எனக்கு என்னவா இருக்கும் சொல்லுங்க சீக்கிரமா. 0வா இருக்கும், because dm by x னா m is equal to constant னா எனக்கு என்ன வரும், ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன வரும், 0. ஓகே. அதே shear force at yy எனக்கு என்ன வரும், shear force at yy 0 வருமா, greater than 0. not equal to 0. dm divided by dx is equals to இங்க 100. ஓகேவா, bc செக்ஷன். ஓகே, bc செக்ஷன் இது. இங்க எவ்வளவு இருக்கு, 200. அப்ப 200ல இருந்து ஓகேவா 100 வந்து y2 minus y1 divided by x2 minus x1. x2 என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது 1 மீட்டர் 2 மீட்டர்னு வச்சுக்கோங்க. 2 மீட்டர்ல இருந்து 0 மீட்டருக்கு வரணும். 2 minus 0 is equals to என்னது 50 நியூட்டனா, கரெக்டா? Yes. This is y2 minus y1, this is x2 minus x1. So that is called slope. ஓகே, அப்ப எங்க shear force வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 நியூட்டன் வேரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, இந்த இன்கிரிமெண்ட் இந்த இது என்ன shear forceக்கு இதா இருக்கு, கான்ட்ரிபியூஷனா இருக்கு. ஓகேங்களா, அப்ப slope of bending moment is the shear force diagram. தான shear force பாருங்க, slope of bending moment is equal to இது shear force. அதே மாதிரி தான் shear force diagram நீங்க எடுத்தீங்கன்னா லோடிங் ரேட் கிடைக்கும். சரியா, hence proved. Yes, sir. Yes, okay. Hence proved. Next வந்து பாத்தீங்கன்னா அதோட கன்க்ளூஷன் திரும்பி சொல்லுங்க சார். அதுல இருந்து என்ன சொல்ல வரோம், அதாவது
ஸ்லோப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது பெண்டிங் மொமெண்ட், இதோட ஸ்லோப். ஓகேவா? இந்த ஸ்லோப் இந்த 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 லீனியர் வேரியேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஸ்லோப் இருக்குல்ல, அந்த ஸ்லோப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதோட ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த பர்టిక్యులர் பார்ட்டோட. சரிங்களா? ஓகே. அந்த பர்టిక్యులர் பிசி செக்ஷனோட அதுதான். அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயகிராமா இருந்துச்சுன்னா அது லோடிங் ரேட்டா இருக்கும் அப்படிங்கற கன்க்ளூஷன். நெக்ஸ்ட், அப்ப பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். செகண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா அப்சர்வேஷன் நம்பர் 1 அது. திஸ் இஸ் ரோமன் லெட்டர் 1 ஏ அப்படி வெச்சுக்கோ. நெக்ஸ்ட் பி. ஓகே, நெக்ஸ்ட் பி என்னன்னா M is loading rate is equal to என்னது dv by dx. அப்ப dv is equal to loading rate into dx ன்னு சொல்லலாமா? கரெக்ட்டா? எஸ் சார். கரெக்ட்டா? எஸ் சார். ஓகே. அப்ப இதுல இருந்து பாத்துட்டீங்கன்னா சேஞ்ச் இன் ஷியர் ஃபோர்ஸ், இது கரெக்ட் தானே? சேஞ்ச் இன் ஷியர் ஃபோர்ஸ் which will be equals to w into dxங்கிறது என்னது? இதுதானே பார்த்தோம். xங்கிற டிஸ்டன்ஸ்ல dxங்கிற ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். அந்த dx ஓட எலிமெண்டோட வேல்யூ வந்து w into w அப்படின்னு இருக்கிறதுனால wx ன்னு வரும். அந்த wx is equal to எனக்கு என்ன இருக்கும்? இதோட ஏரியான்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஞாபகம் இருக்கா? This is the total area. This is the smaller area of this element. Okay, அப்ப wxங்கிறது அதோட ஏரியான்னு சொல்லுவோம். So this is the area of that element. Okay, அப்ப area of loading diagram between same section. இதெல்லாம் என்னன்னா இதோட என்னது நோட் பாயிண்ட்ஸ். சரியா? இந்த நோட் பாயிண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐஏஎஸ்க்கு தெளிவா ஆன்சர் பண்ண முடியும். ரீசனிங் क्वेश्चंस இருக்கும், அதுக்கெல்லாம் இப்படிதான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப மொமெண்ட்னா என்ன வரும்? சேஞ்ச் இன் மொமெண்ட் மஸ்ட் பி ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருக்கும்? v into dx ஆ இருக்குமா? கரெக்ட்டா? கரெக்ட்டா? அப்ப அதே மாதிரி change in bending moment between two section will be equals to area of shear force diagram, okay, between same two section சொல்லலாமா சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் ஸ்லோப் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த பாயிண்ட்ஸ். அப்ப பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சி கேஸ் நம்பர் 3. சி கேஸ் வந்து சோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் தி மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்டா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? dm divided by dx is equal to 0. மொமெண்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணீங்கன்னா 0 ஆயிருமா? எந்த டிஸ்டன்ஸ்ல மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லுமா? சரியா? சொல்லுமா சொல்லாதா? எந்த ஒரு வேல்யூ மேக்ஸிமம் இருக்குன்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தி பாயிண்ட் ன்னு சொல்லுமா? h equal to 0 for m to be maximum. Okay, numerically. Okay, எப்படி இருக்கணும்? differentiation of dm by dx is equal to 0 ஆ இருக்கணுமா? கரெக்ட்டா? இதான கண்டிஷன் நமக்கு. அப்பதானே மேக்ஸிமம் இருக்கும். நீங்க புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. சரி, அப்ப dm by dx is equal to 0 அப்படின்னா what is shear force?
dm by dx that will be equal to 0 வா? அப்ப shear force 0 இருக்கிறதுல bending moment maximum இருக்குமா? Yes, sir. அதுதான் அதோட conclusion. So bending moment will be maximum at 0 shear force location. Bending moment will be maximum where shear force is equal to 0 location. ஓகேவா? ஓகே, மொத்தம் ஒரு 3 கேஸ் இருக்கு. இந்த 3 கேஸ் பாப்போம், அப்புறமேட்டு நம்ம என்னன்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். Yeah, this is the fourth observation, which is D அப்படின்னு வச்சுக்கோம். So first of all, first case என்னன்னா பிளர்ரா தெரியுது சார். blur தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. மொத்தம் ஒரு 3 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஒரு டேபிள் மாதிரி வரைஞ்சுக்கு போகுது. இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கேஸ் இந்த டேபிள். சரி பாத்துலாம், நான் நார்மல் பிக்சர் கூட போட்டுறேன். ஓகே, கேஸ் 1 சீரியல் நம்பர் போடுவோம். இந்த கேஸ் டைப் ஆஃப் லோடிங், shear force diagram எப்படி இருக்கும், bending diagram எப்படி இருக்கும்னு சொல்லி காமிக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ் no loading between 2 point loads also. இதெல்லாமே ஒண்ணுதான். நோ லோடிங்கும் between 2 point loadsம் நடுவுல எதுவுமே கிடையாது தான். is equals to w equal to 0 ன்னு சொல்லலாமா? ஓகே, அப்ப D பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா w equal to 0. w equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு shear force எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்குமா? change in shear force, which means v is equal to w into dx dv is equal to 0 மாறிடுமா மாறாதா? ஆக்டிவா இருக்கீங்களா? dv is equal to w into dx ங்க. w equal to 0 வந்தா dv எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கு, which means v is equal to constant சொல்லலாமா? ஓகே, அப்ப எனக்கு வந்து v is equal to constant கிடைச்சது அப்படின்னா இது இன்டகிரேட் பண்ணா கான்ஸ்டன்ட் c1 மட்டும் வருமா? அந்த c1 வந்து எனக்கு என்ன வரும்? c1 is equal to v ஆ இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா c1 is equal to அந்த dm by dx ன்னு ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா மொமெண்ட் எனக்கு என்னவா இருக்கும்? சோ dx பண்ணா c1 into x plus c2 அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வருமா? பிகாஸ் இது இன்டிஃபரண்ட் இன்டெகிரல். ஓகேவா? சோ இன்டிஃபரண்ட் இன்டெகிரல் வந்து c1 into x ன்னு வரும். அப்ப ஹியர் மொமெண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு x, பட் ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு என்னவா இருக்கு? கான்ஸ்டன்ட்டா இருக்கு. இதான் ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் லோடிங் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி எழுதிட்டேன். இது கொஞ்சம் அடிச்சுட்டு எழுதிடலாம். இது
அதான் வந்து கேஸ். ஓகேவா? பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இந்த இன் பிட்வீன்ல எந்த ஒரு லோடுமே இல்ல. அதுதான் வந்து நோ லோடிங். நோ லோடிங் ஆர் பிட்வீன் 2 பாயிண்ட் லோட்ஸ். பாயிண்ட் லோட்ஸ்ல W எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு என்னவா இருக்கு? இப்பதான் பார்த்தோம் இல்லையா? W = 0வா இருந்துச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். So V = constant. ஓகே, அண்ட் தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா ஒரு ரெக்டாங்குலரா இருக்கும். ஓகே ஓகே, கான்ஸ்டன்டா இருக்கும், which means rectangle. ஓகே, நெக்ஸ்ட் ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வந்துச்சு? மொமெண்ட்க்கு என்ன வந்துச்சு? மொமெண்ட் இஸ் வேரியிங் ப்ரொபோஷனலி. ஓகேவா? ப்ரொபோஷனலா வேரி ஆச்சு அப்படின்னா இட் இஸ் லீனியரா? கரெக்டா இல்லையா? m இஸ் வேரியிங் ப்ரொபோஷனலின்னா எப்படி வரும்? இப்படி வருமா? கரெக்டா? கரெக்டா இல்லைங்களா? இத புரியல அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால பெனி மொமெண்ட் டயக்ராம் வரைய முடியாது. கொஞ்சம் இதை மட்டும் எல்லாம் ஆக்டிவா பிரிஸ்கா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது இந்த அளவுக்கு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு புரியணுமே, இன்ச் பை இன்ச்சா புரியணுமேங்கிறது நான் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆக்ட் ஆகிற கேஸ். ஓகே, யூடிஎல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? W எனக்கு என்ன இருக்கும்? லோடிங் ரேட் எனக்கு என்ன இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். W × L இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்ப அப்படி கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா கேஸ் 2 அப்ப UDL ன்னு சொல்லிட்டாங்க. UDL இருந்துச்சுன்னா W = கேஸ் 2 எனக்கு என்ன இப்படி இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். தட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு C1 வச்சுக்கோங்க. சரியா? C1 வச்சுட்டீங்கன்னா which means constant UDL. UDL இது வந்து செகண்ட் கேஸ், this is first case. ஓகே, அந்த டயகிராம் எழுதுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த கேஸ் 1 2 3ங்கிறது. ஓகேவா? அப்போ கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா வாட் இஸ் ஷியர் ஃபோர்ஸ்? தட் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு W × dx. அப்ப dx நீ இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா C1x ஓகேவா பிளஸ் C2 அப்படின்னு ஒரு டேர்ம் வருமா? பிகாஸ் இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஓகேவா? அப்புறம் இது நான் மறுபடியும் மொமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு மொமெண்ட் என்ன வரும்? C1x² plus C2x into C plus C3ன்னு வரும். ஓகேவா? இங்க வேரியேஷன் எப்படி இருக்கு? ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு வேரியேஷன் எப்படி இருக்கு? லீனியரா இருக்கா? கரெக்டா? பட் எனக்கு மொமெண்டோட வேரியேஷன் எனக்கு எப்படி இருக்கு? பாரபோலிக்கா இருக்கு. வெரி குட், அதுதான் முக்கியம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ V is proportional to x. அப்ப இதோட ப்ரொஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளா இருக்கும். V is here moment is proportional to x². அப்ப எனக்கு என்ன இருக்கும்? பாரபோலா மாதிரி இருக்கும். ஓகேவா? பாரபோலா. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. ஓகே, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடா இருந்துச்சுன்னா மீன்ஸ் UVL. ஓகே, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட். ஹியர் லோடிங் ரேட் எனக்கு எதுக்கு எப்படி இருக்கு? எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு? எக்ஸ்க்கு ப்ரொபோஷனலா இருக்கா? ஹியர் லோடிங் ரேட் இஸ் ப்ரொபோஷனல் டு எக்ஸ். ஓகேவா? அப்ப கேஸ் 3 பாத்துட்டீங்கன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இஸ் ப்ரொபோஷனல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்ப அதுக்கு இன்டகிரேஷன் எப்படி பண்ணுவீங்க? இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு C1x ன்னு சொல்லலாமா? ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி எடுத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, இதுக்கு V என்ன வரும்?
C1 x square plus C2 ன்னு வருமா? ஓகே. நெக்ஸ்ட் m என்னன்னு வரும்? C1 x cube plus C2 x plus C3 அப்படின்னு சொல்லி வரும். Here moment is proportional to q times of the variation and velocity, sorry, shear force is square times varying. Okay, v is proportional to square. Okay, அப்ப parabolic வரும். அதே v is proportional, here moment is proportional to q times of x, அப்ப cubic parabola. So cubic parabola. Okay, இந்த மூணு கண்டிஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். So one is 0, another one is constant, another one is varying with respect to linearly varying case. ஓகேவா? இந்த மூணு தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஏத்த மாதிரி தான் டயகிராம் வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு பாயிண்ட் லோட் அப்ளை ஆச்சுன்னா எனக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதே வந்து ஒரு அதுல மொமெண்ட் வந்து ட்ரையாங்குலரா இருக்கும். அதே வந்து ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு என்னது ட்ரையாங்குலரா இருக்கும். அதோட பெண்டிங் மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரபோலிக்கா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் கான்செப்ட் எடுத்துட்டீங்க, அதாவது யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் வந்து பேரபோலிக்கா வேரியேஷன் இருக்கும். மொமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கியூபிக் பேரபோலாவா இருக்கும். சொல்லுங்க. இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு பேஜ் வச்சிருந்தீங்களா சார்? அது மட்டும் சொல்லுங்க. சார் அந்த மேல அந்த B and C அந்த பாயிண்ட் நோட் சொல்லுங்க சார். அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் லோடிங் ரேட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஷியர் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் லென்த். சரிங்களா? கரெக்டா? எஸ் சார். ஓகே. அப்ப நம்ம ஷியர் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா that will be equals to W times of dx ன்னு சொல்லலாமா? எஸ் சார். ஓகே. அப்ப நான் ஒரு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு இல்ல யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோமா? சோ அட் எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருந்து dxங்கிற ஒரு எலிமெண்ட் கன்சிடர் பண்ணா அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அந்த எலிமெண்டோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னா Wx ன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஓகேவா? அது வெயிட் டென்சிட்டி தானே சார்? என்னதுங்க வெயிட் டென்சிட்டியா? ஆமா சார். லோட் இன்டென்சிட்டி. என்னங்க? Wங்கிறது வெயிட் டென்சிட்டி தானே சார் பார்த்தாங்க? வெயிட் டென்சிட்டி என்ன சொன்னேன்? எஸ் சார். லோட் இன்டென்சிட்டின்னு சொன்னீங்களா? லோட் இன்டென்சிட்டி தான் சொன்னேன் இல்லையா? நாங்க மொமெண்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லிருப்பேன். அதுக்கு லோட் இன்டென்சிட்டின்னு சொன்ன மாதிரி தான். இன்டென்சிட்டின்னு சொன்னாங்க. லோடா வெயிட்டா? லோடு தான் சொல்லிருப்பேன். இல்லனா ஐயோ அப்படி தப்பா சொல்லியிருந்தாலும் இது எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது வந்து லோட் இன்டென்சிட்டி. லோடு தானே, ஷியர் ஃபோர்ஸ் தானே, ஃபோர்ஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? இட் இஸ் நாட் என்ன சொல்றது வெயிட் இன்டென்சிட்டின்னு சொல்லக்கூடாது நம்ம அதை. ஓகேங்களா? ஒரு சில கேஸ்க்கு வரும் என்னது வெயிட் ஃபோர்ஸ்னால வரதுனால வெயிட் இன்டென்சிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த வெயிட் லோட் வந்து என்னது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடா இருக்கும். பட் அது ஜென்ரலா சொல்றப்ப என்னன்னா லோடிங் ரேட்டு ஆர் லோட் இன்டென்சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே. அப்ப அந்த லோட் இன்டென்சிட்டி தான் இப்ப ரேட் ஆஃப் லோடிங் சார்? ஆமா, ரேட் ஆஃப் லோடிங். ஆமா ஆமா. சரிங்களா? சரி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிலேயர் பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கப்புறம் டயக்ராம் வரைய ஆரம்பிச்சுவோம். டயக்ராம் வரைய ஆரம்பிச்சா சர்ன்னு முடிச்சிடலாம், சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகே, சாப்டரே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஏன்னா இது ஃபண்டமெண்டல்ஸ் கத்துக்கிறது ரொம்ப டிலே ஆகும். அது ஒன்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே படம் வரைய ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்லோப் பத்தி என்னங்க ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் பிட்வீன் சேம் டூ செக்ஷன். இப்ப எப்படி நம்ம இதுக்கு வந்து ஏரியா ஆஃப் லோடிங் டயகிராம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க இருக்கு W into dx. எஸ் சார். அதே மாதிரி தான் இங்கேயும் ஏரியா ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் டயகிராமோட அந்த ரெண்டு செக்ஷனை நீங்க வந்து ஏரியா இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பெண்டிங் மொமெண்டோட சேஞ்ச் இன் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அப்ப அந்த ஷியர் ஃபோர்ஸ் ப்ரொஃபைல்ல பார்க்கணும் சார். ஆமா, ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம்ல பார்க்கணும். சரிங்களா? ஓகே.
இப்ப இந்த கேஸ் 3 முடிஞ்சிருச்சு. இந்த டயக்ராம் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இருந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். ஒரு கேன்டிலீவர் பீம்ல சரியா, ஒரு கேன்டிலீவர் பீம்ல ஒரு பீங்கிற லோடிங் ஆக்ட் ஆகுது சரியா. ஓகே, இப்ப ஷியர் ஃபோர்ஸ் ஏ எனக்கு என்ன வரும், பி என்ன வரும்னு சொல்லுங்க. இது ஏ, இது பி. ஷியர் ஃபோர்ஸ் பி எனக்கு என்னவா இருக்கும்? ஜீரோ. ஷியர் ஃபோர்ஸ் ஏ கொடுக்குற லோடு கீழே பியா இருக்குமா? அந்த ஷியர் ஃபோர்ஸ் ஏ பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். எப்படி சொல்றீங்க சார்? அப்வர்ட் நெகட்டிவ் வருது. நான் என்ன சொன்னேன்? ஷியர்னா என்ன என்ன சொன்னேன்? ரெண்டு சைடுல ஓகேவா, ஒரு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டாவோ இன்னொரு ஃபோர்ஸ் அப்வர்டா இருந்துச்சுன்னா கவுண்டர் கிளாக் வைஸ்ல வரும். அப்படி கவுண்டர் கிளாக் வைஸ்ல வந்துச்சுன்னா அது என்ன ஃபோர்ஸ்? நெகட்டிவ் ஷியரா பாசிட்டிவ் ஷியரா? நெகட்டிவ். ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த செக்ஷன்ல ஒன்னு டவுன்வர்டா இருக்கு, இன்னொன்னு அப்வர்டா இருக்கு. ஓகேவா, இது என்னது? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ்ல கிளாக் வைஸா சாரி கிளாக் வைஸா? இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இது கிளாக் வைஸ் தானே? கிளாக் வைஸ் தான் சார். கிளாக் வைஸ் தான் இது சரியா. கிளாக் வைஸ்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, கிளாக் வைஸ்னா என்னது? இது பாசிட்டிவா? ஓகே, அப்ப பாசிட்டிவ்னா இது என்ன ஷியர்? பாசிட்டிவ் பியா? ஓகே, இத மட்டும் பாருங்க. இந்த ஆடியோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சார் ஸ்டக் ஆயிடுச்சு சார்.
ஹலோ கேக்குதுங்களா? எஸ் சார். ஓகே சார். ஓகே. இப்போ என்னன்னா செகண்ட் கேஸ் அதே மாதிரி ஒரு கேன்டிலீவர் பீம்ல ஒரு யூடிஎல் லோட் அப்ளை ஆகுது. அப்படி யூடிஎல் லோட் அப்ளை ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் அட் பி எனக்கு என்ன ஆட்டோ இருக்கும்? ரொட்டேட் போட்டுருங்க. ஓகே. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் போட்டீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் அட் பி எனக்கு என்னவா இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் பி என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். பிகாஸ் இதோட சென்டரா எடுத்து மொமெண்ட் போட்டீங்கன்னா எங்க இருக்கும்? இங்க சென்டர்ல இருக்குமா? சென்டர்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப டோட்டல் லோடு ரியாக்ஷன் லோடு எனக்கு என்னவா இருக்கும்? ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ சொல்லுங்க. அந்த டோட்டலோட W இன்டூ எல் எல் WL. இப்போ இது பாசிட்டிவ் ஷியரா நெகட்டிவ் ஷியரா? பாசிட்டிவ். நெக்ஸ்ட் சார் ஃபர்ஸ்ட் கேஸ் டைம் சொல்லுங்க சார். அதான் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா இப்போ நம்ம லோட இங்க அப்ளை பண்றேன் ஒரு கேண்டிலிவர் பீம்ல பிங்கிற பாயிண்ட்ல நான் லோடே அப்ளை பண்ணல. அப்ப எனக்கு அங்க என்ன ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? 0. 0வா இருக்கும். ஓகேவா? அதே வேல்யூ வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப சிங்கிற செக்ஷன்ல பிங்கிற லோட ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. சிங்கிற பாயிண்ட்ல பிங்கிற லோட ஆக்ட் ஆகுது. அப்ப இது என்னது எனக்கு டவுன்வர்ட்ல இருந்து அப்வர்டாவும் ரியாக்ஷன் போட்டீங்க அப்படின்னா இது என்ன என்ன இது ஜெனரேட் பண்ணுது? கிளாக் வைஸ் கப்லா. இப்போ கிளாக் வைஸ் கப்லா அந்த ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நீங்க ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சீங்க அப்படின்னா இங்க WL at L/2ங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஹியர் திஸ் இஸ் த WL. அப்ப இந்த செக்ஷன் நீங்க கட் பண்ணி எடுத்தீங்கன்னா சோ திஸ் இஸ் அப்வர்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்னு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்னு. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு என்ன கிடைச்சது? டோட்டலா WL ஒரு கிளாக் வைஸ் கப்பிள் கிடைச்சதா? எஸ் சார். கிளாக் வைஸ் கப். அதனால வந்து எனக்கு என்ன அதுவும் ஷியர் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா சார் இதே ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து சரி பில வந்து பீன்ற லோட் ஆக்ட் ஆனா அப்ப அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வந்து பாத்தீங்கன்னா பியா இருக்கும். அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பாக்குறோம். இன்னும் டயகிராம் போறப்ப நீங்க இதாகும் ரொம்ப தெளிவா கத்துக்க போறீங்க. சரிங்களா? இப்ப இந்த டயகிராம்ல யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு பாயிண்ட்ல எனக்கு வந்து யூடிஎல் லோட்ல வந்து அப்படின்னா இது W வச்சிட்டீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர்னா எல்னா எனக்கு என்ன ஒரு ஷியர் W L/0 சொல்லலாமா? சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஏன்னா அந்த ஷியர் ஃபோர்ஸ் அட் பிங்கிற பாயிண்ட் ஒரு கேன்டிலிவர் பீம்ல ஓகேவா நான் என்னன்னா ஒரு யூவிஎல் லோடு அப்ளை ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் நான் எடுத்துக்கிறேன். அந்த கண்டிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ அதோட சென்ட்ராய்டு எங்க இருக்கும்? 1/3 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பி பாயிண்டா பிகாஸ் பிக்கர் சைடா? ஓகே. 1/3 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிக்கர் சைடு அப்படின்னா அந்த பி பாயிண்ட்ல லோடு அப்ளை ஆகுமா ஆகாதா? பி பாயிண்ட்ல லோடு அப்ளை ஆகுமா ஆகாதா? அந்த யூவிஎல் நான் என்ன பண்ணா கன்வெர்ட் பண்ணிட்டேன். சென்ட்ராய்டு வச்சு கன்வெர்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. WL/2 சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா WL/2 இன்டூ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது? L/3 டிஸ்டன்ஸ்ல ஃப்ரம் த பிக்கர் சைடு. ஃப்ரீ பாடி டயகிராம் எப்படி வரும்னா this is L/3 this is 2L/3ங்கிற டிஸ்டன்ஸ்ல எனக்கு என்னன்னா ஆக்ட் ஆகும் WL/2ங்கிற ஃபோர்ஸ். so this force is equals to reaction A. ஓகேவா? கரெக்டா? இப்ப எஸ் சார். இந்த பி பாயிண்ட்ல எனக்கு ஏதாவது லோடு அப்ளை ஆகுதா இல்லையா? இல்ல சார். there is no load. அப்ப whenever a load is acting on the point இருந்தா மட்டும் தான் அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த பாயிண்ட்ல எனக்கு என்னவா இருக்கும்? லோடு எக்ஸிஸ்ட் ஆகும். இல்ல அப்படின்னா அந்த லோடு எனக்கு என்ன ஆகும்? ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு என்ன ஆகும்? 0வா இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். சரிங்களா? so the value of shear force at the end of the beam is equal to at the end of the beam
is equal to the value of point load. Value of point load that is acting at the same point. Okay. எந்த ஒரு லோடு அந்த பாயிண்ட்ல வந்து ஆக்ட் ஆகுதோ அட் தி எண்ட் ஆஃப் த பீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் வந்து எனக்கு என்னன்னா எனக்கு அந்த பாயிண்டோட லோடுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப ஒரு கான்சென்ட்ரேட்டட் லோடு அப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு வந்து லோடு வந்து எனக்கு எப்படின்னா ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இஃப் அ கான்சென்ட்ரேட்டட் லோட் is in the middle of the beam இருந்துச்சுன்னா then the values of will be shear will be என்ன ஆகும் அப்படின்னா difference between the values of two ends இருக்கும். அதை நான் ஒரு பாயிண்டா சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா if there is a shear force, second point, if there is a concentrated load இருந்துச்சுன்னா or point load இருந்துச்சுன்னா middle of the beamல act ஆச்சு அப்படின்னா then two values of shear force will be there. Okay, அந்த பாயிண்ட்ல at the point. Okay, so if a concentrated load act ஆச்சு அப்படின்னா there will be a two values of shear force will be there at the point. Okay, that the difference between these two values will be the difference between these two values will be என்னவா இருக்கும் அப்படின்னா equal to applied point load இருக்கும். ஓகேவா? it will be equal to the applied point load இருக்கும். so that is called jump will be there. ஓகேவா? என்ன ஒரு jump which means for example ஒரு p ங்கிற லோடு அப்ளை ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த shear force diagram என்ன ஆகும்னா p/2 p/2 ன்னு ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுக்குமே ரெண்டு கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இங்க ஒரு p/2 இங்க ஒரு p/2. this p/2 is minus p/2, this is p/2 positive p/2. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த p/2 minus of minus p/2 போட்டீங்கன்னா எனக்கு என்ன வரும் டைம் ஃபைனலா p ங்கிற அப்ளைட் லோடா வருமா? so that is the final conclusion. so there is a jump will be jump இருக்கும். ஓகே, அந்த ஜம்ப் என்னன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் அப்படி சொல்றது. ஓகே, ஜம்ப்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா and these two values can be calculated at one section, immediate right to the load, calculate it from the right side. for example எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சால்வ் பண்ணிடுறேன், அப்பதான் உங்களுக்கு சிம்பிளா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு 10 நியூட்டன். ஓகேவா? அதுல என்னன்னா எனக்கு 5 நியூட்டன் பர் மீட்டர் லோடு அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு 2 மீட்டர்ல ஆக்ட் ஆகுது. 1 மீட்டர் கழிச்சு என்னன்னா ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷன் வந்து 10 நியூட்டன். எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் இதோட செக்ஷனுக்கு அப்புறம் இதோட ஷியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே வரீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த செக்ஷன் என்னன்னா இந்த செக்ஷன்ல எப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா செக்ஷன் பை செக்ஷனா தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். this is 1 meter, this is 1 meter, okay, this is 2 meter. ஓகேவா? இப்படி இருக்குது அப்படின்னா செக்ஷன் வச்சு பாத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டா புரியும், இல்ல அப்படின்னா புரியாது. ஓகேவா? ஓகே,
அப்ப செக்ஷன் வச்சு பாக்குறீங்க அப்படின்னா இப்ப இந்த செக்ஷன்ல உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் உங்களுக்கு எவ்வளவா இருக்கும் கால்குலேட் பண்ணீங்களா? இந்த செக்ஷனுக்கு பிசி செக்ஷன் ஏ பி சி டிஆ இருந்துச்சுன்னா சிடி செக்ஷனுக்கு லோட் எனக்கு எவ்வளவா இருக்கும்? இது என்ன கப்பல்? பாசிட்டிவ் கப்பலா நெகட்டிவ் கப்பலா? நெகட்டிவ். நெகட்டிவ் கப்பல்ல எனக்கு என்ன ஃபோர்ஸ்? நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸா? நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ்னா எவ்வளோ? 10 into 10 தானே? 10 தானேங்க இங்க பாருங்க. ஆ 10 into 1. ஃபோர்ஸ் மட்டும் சார் ஆயில் கட் ஆகி தெரியுங்களா விஷ்ணு? சார் ஸ்டக் ஆயிருக்கு சார். வீடியோ அப்படியே நிக்குது. இப்பதான் உங்க வாய்ஸ் வந்திருக்கு. ஆனா வீடியோ எதுவும் இல்லை சார். வீடு என்ன வரலையா? ஸ்டக் ஆயிருக்கு சார். அந்த ஒரு -10 போட்டதும் நிக்குது. ஸ்டக்கே தான் இருக்குங்களா? எஸ் சார். என்னங்க சொல்றீங்க? என்னோட ஸ்கிரீன்ல மானிட்டர்ல மாறிட்டே இருக்கு. என்ன சிக்னல் எப்படி இருக்குன்னு பாருங்க. சிக்னல் வீக்கா இருந்தா சார் இருக்குது. வேற ஏதாச்சும் ஸ்கிரீன்ல? ஏதோ கொஞ்ச நேரத்துல இருந்துச்சு, இப்ப அதுவும் போச்சு சார். ஆடியோ கேக்குதுங்களா? ஆடியோ வருது சார். பிளாக் ஸ்கிரீனா இருக்கு. ஸ்கிரீன் மாறிடுச்சுங்களா? ஹலோ? இல்லைங்களா சார். ஸ்டக் ஆனது. மத்தவங்களுக்கு பிளாக் ஸ்கிரீனா இருக்கு சார். ஆமா சார். இனி அப்படி எஸ் சார் ஸ்ட்ரக் அப்படியே நிக்குது. எனக்கு இங்க ஸ்கிரீன் மாறுதுங்களே. ஒரு நிமிஷம் ரீஸ்டார்ட் பண்றேன்.
ஹலோ கேக்குதுங்களா? எஸ் சார், ஆடியோ கேக்குது சார். ஒரு நிமிஷம் வா. ஓகேங்களா? ஓகே சார், இப்போ ஓகே. சரி, நெக்ஸ்ட் இங்க shear force at CD பாத்துட்டீங்கன்னா -10. ஓகே, நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் பாருங்க. shear force at BC செக்ஷனா, shear force at BC செக்ஷன் பாத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏதாவது ஒரு சைடு பாத்துக்கோங்க. ஓகேவா? அந்த சைடுல இருந்து என்னன்னா அந்த டோட்டல் வேல்யூ வந்து நம்ம பண்ணணும்னா அதோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்ப இங்க ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னங்க ஸ்கிரீன் மாறி தெரியுது. இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் எனக்கு எப்படி ஆக்ட் ஆகுது? டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் அப்படி ஆக்ட் ஆகுது. ரெண்டும் எனக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? ஃபோர்ஸ் மட்டும் ஈக்குவலிபிரியம் பண்ணுங்க. கேன்சல் ஆயிருமா? எஸ் சார். அப்ப எனக்கு அங்க ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சரிங்களா? சரி சார், எனக்கு அப்படி புரியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருந்து வாங்க. இப்ப ஷியர் ஃபோர்ஸ் அட் பிசி வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 10ங்கிறது எனக்கு என்னவா இருக்கு? அப்வர்டா இருக்கா? அப்வர்ட்னா எனக்கு என்னது? பாசிட்டிவா? which means அப்ளை பண்ற லோட் இங்க இருக்கு. இப்போ வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட் ஜெனரேட் பண்ணா பாசிட்டிவ். ஓகேவா? பாசிட்டிவ் 10. நெக்ஸ்ட் இந்த லோட் எனக்கு பண்ணது டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். எங்க? சென்ட்ரல் ஆக்ட் ஆகும். which means 1 மீட்டர்ல ஆக்ட் ஆகும். இது டவுன்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா எனக்கு இதுக்கும் பாருங்க எப்படி ஆகுது? இந்த லோட் எனக்கு என்ன இருக்கு? கவுண்டர் கிளாக் வைஸ்ல இருக்கா? அப்ளை பண்ற லோட பாருங்க, இங்க பாருங்க. இந்த லோட எப்படி டவுன்வர்ட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த செக்ஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கும்? டவுன்வர்டா இருக்கு, இது அப்வர்டா இருக்கு. அப்ப எனக்கு என்ன இருக்கும்? ஒரு கவுண்டர் கிளாக் வைஸ் மொமெண்ட் ஜெனரேட் ஆகுமா? அப்ப கவுண்டர் கிளாக் வைஸ்னா நெகட்டிவ் ஆஃப் 5 into 2 is equals to 10 minus 10 எனக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 தான். சார் கிளாக் வைஸ் தானா சார் இது? எது? ஏ பாயிண்ட். ஏ பாயிண்ட்லயா? 5 நியூட்டன் மீட்டர் இருந்து டவுன்வர்ட் தானே ஆக்ட் ஆகுது. சார் 10 மேல ஆக்ட் ஆகுதா சார்? என்னதுங்க? சார் 5 நியூட்டன் பெர் மீட்டர்ன்றது 10 டவுன்வர்ட் upward ஆக்ட் ஆகுது சார். அங்க வந்து இந்த ஏன்ற கப்புள் 10 இருக்கிறது, அதுவும் இதுவும் ரெண்டும் சேர்ந்து கிளாக் வைஸ்ல தானே சார் ரொட்டேட் ஆகுது. which means இந்த 5 நியூட்டன் மீட்டர்ங்கிற லோட் எங்க ஆக்ட் ஆகுது? ஒரு நிமிஷம் இருங்க. இப்படி இங்க ஆக்ட் ஆகுதா? ஓகேவா? இது 10, இதுவும் 10. ஓகேவா? ரெண்டும் எனக்கு என்ன ஆகும்? அதான் சார் கிளாக் வைஸ் தானே சார். என்னதுங்க? சரி, அது ஃபைனலா வர சிஎஃப்எஸ்க்கு பிசி செக்ஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்க. நம்ம ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கிடைக்கும்? ஓகே சார். ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்குமா? அந்த 0 வந்து பாசிட்டிவ் 0. ஓகேவா? ஓகே, 0 பாசிட்டிவ் நெகட்டிவ் அது நம்ம செகண்டரி. ஓகேவா? இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டுமே எனக்கு என்னது? நல்லிஃபை ஆயிருதா? இங்கே நல்லிஃபை ஆயிருச்சா? எஸ் சார். அதுதான் கன்க்ளூஷன். அப்ப எனக்கு இந்த ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா? இது -10. ஓகேவா? அது 0. ஓகேவா? அப்ப எனக்கு சி செக்ஷன்ல எனக்கு லோட் எப்படி இருக்கும்? சி செக்ஷன் எனக்கு லோட் எப்படி இருக்கு? எனக்கு 10 இருக்கு. பாசிட்டிவ் 10 நெகட்டிவ் 10. செக்ஷனுக்கு இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. எப்பயுமே இந்த செக்ஷனை பாருங்க. செக்ஷனுக்கு ரைட் வேர்ட்ல இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவா? பாசிட்டிவ். செக்ஷன் இந்த சைடுல அப்போட ஆக்ட் ஆச்சுன்னா எனக்கு என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ். ஓகேவா? அப்போட ஆக்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ் செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடுல. அதே அந்த செக்ஷனுக்கு வந்து ரைட் சைடுல பாசிட்டிவ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. அப்போ செக்ஷனுக்கு அந்த சைடுல இருக்க எல்லா ஃபோர்ஸையும் கணக்கு எடுத்துக்கணுமா சார்? ஆமா. சரியா?
எய்தர் சைடு நான் தான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல சொன்னேன் அல்ஜிபிரிக் சம்மேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்சஸ் ஷியர் ஃபோர்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் Yes, sir. ஓகே